லியோவின் அதிசய கண்ணாடி. 7 வயது லியோ சிறிய மேசையில் அமர்ந்து கொண்டு சலிப்புடன் பாடப்புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு ஜன்னல் வழியாக வெளியே விளையாடிக் கொண்டிருக்கும் நண்பர்களை ஏங்கிப் பார்த்தான். படிப்பில் சலித்துக் கொண்டிருந்த லியோவுக்கு தாத்தா ஒரு நாள் ஒரு பழைய கண்ணாடியை கொடுத்தார். "இது சாதாரண கண்ணாடி இல்லை லியோ, இது அறிவுக் கண்ணாடி" என்றார் தாத்தா. "புத்தகத்தை பார்த்தாலே கதை உயிருடன் உன் முன் நடக்கும்" என்றார் தாத்தா. லியோ சிரித்தான். "இது எல்லாம் எப்படி முடியும் தாத்தா?" லியோ அந்த கண்ணாடியை அணிந்தான். ஒரு தூசி படிந்த டைனோசர் புத்தகத்தை திறந்தான். அடுத்த நொடி அவனுடைய அறை மெதுவாக மறையத் தொடங்கியது. அவன் உயரமான மரங்கள் நிறைந்த காட்டின் நடுவில் நின்றிருந்தான். பெரிய பெரிய டைனோசர்கள் நடந்து சென்றன. உற்சாகமாக லியோ அடுத்த பக்கத்தை திருப்பினான். ஒரு புதிய உலகம். அவன் வெப்பம் மிளிரும் பாலைவனத்தில் நின்றிருந்தான். நட்சத்திரங்கள் மின்னும் விண்வெளியில் மிதந்தான். அடுத்த கணம் கோள்கள் அவனைச் சுற்றின. மாலை நேரம். தாத்தா அறைக்கு வந்தார். "லியோ, தாத்தா, இது நிஜமா வேலை செய்கிறது. டைனோசர்கள், விண்வெளி எல்லாம் பார்த்துட்டேன்." தாத்தா: "லியோ, மாயம் கண்ணாடில இல்ல. மாயம் உன் ஆர்வத்திலும் கற்பனை திறனிலும் கற்றுக்கொள்ளும் ஆசையிலும் இருக்குது." லியோ ஒரு நொடிக்கு யோசித்தான். பிறகு மெதுவாக புன்னகைத்தான். அந்த நாள் முதல் புத்தகம் திறந்தால் லியோவுக்கு அது ஒரு சாகசத்தின் கதவாய் மாறிவிட்டது. புத்தகங்கள் சலிப்பானவை அல்ல, அவை அறிவின் உலகத்திற்கான மாயாஜால சாவிகள் என்று புரிந்து கொண்டான்.